صلوا على النبي اللهم صل على سيدنا محمد سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد. எஜமான் ரூமி நாயகம் மசனவியில் சில கவிதைகள் சொல்கிறாங்க. ये ஒன்று ரெண்டு பார்ப்போமே இன்ஷா அல்லாஹ். சத் ஹஸாரா ஃபஸ்ல் தாரத் அஸுலூம் ஜான் खुदरा மீனா தானது ஐஸலூம். என்ன சொல்கிறாங்க? சத் ஹஸாரா ஃபஸ்ல் தாரத், ஆலிம்களை இப்போ சொல்கிறாங்க. அஸுலூம், இல்முகளை கொண்டு, விதவிதமான இல்மு, தஃப்சீர் ஹதீஸு, உசூல் ஃபிக்ஹ், உசூல் ஹதீஸு, மானி, பயான், பதி, மந்திக்கு, மானி, அதே பல நூறு இல்முல நிறைய ஃபன்கள் இருக்குல்ல. இந்த இத்தனை ஃபன்னுகளை கொண்டு சிறப்பை தேடக்கூடியவனே, ஆலிம்கள் அப்பா சொல்கிறாங்க, சிறப்புகளை தேடக்கூடிய மனிதனே ஜி, சைக்கடோ இல்மோ ஹுனர், நூற்றுக்கணக்கான இல்முகளை கொண்டு இல்மு தேடக்கூடிய மனிதனே, ஜானு खुदरा மீனதானது ஐஸலூ, நீ யார் என்று அறிந்து கொள்ளவில்லையா? ஜாலிமே, அநியாயக்காரனே, ஐஸலூம், அநியாயக்காரனே. நீ மன் அரஃப, தன்னைத்தான் அறிந்து கொள்ளக்கூடிய இல்மை நீ பெற்றுக்கொள்ளவில்லையே, இவ்வளோ இல்மு நீ படித்து என்ன செய்யறதுன்னு திட்டுறான். யாரு? உலமாக்கள். வெறும் இந்த இல்முகள்லாம் படித்து இது மூட்டை மூட்டையாக கட்டி வச்சு இது உன் கல்புக்குள்ளே உள்ளே இறங்காமல் நான் யாருங்கிறத அறியாமல் இதை படித்துக்கணும் உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சி விட போடுகிறது ஜி? இல்மு நபூது இல்லா இல்மே ஆஷிகி, எந்த இல்மும் கல்பு அல்லாவோட இஷ்கில் ஜாயின் பண்ணி விடுதோ அதுக்கு பேர் தான் இல்மு. இல்முனா எது? அந்த இல்மு வரணும், கல்பு மோலாவோட ஜாயிண்ட் ஆயிடணும். இல்மு அதிகரிக்க இஷ்கு, மோலாவோட இஷ்கு, காதல் கூட்டிக்கிட்டே போகணும். புரிஞ்சுங்களா? மா பகி தல்பீஸ இப்லீஸோ ஷகீ, இது அல்லாத மற்ற எல்லா இல்முகளும் ஷகியான, மூதேவியான, நர்பாக்கியம் இழந்த, துர்பாக்கியசாலியான இப்லீஸுடைய குழப்பங்களை தேர வேறு எந்த எதுவும் கிடையாது. மற்ற எல்லாமே இவங்க யாரு? சாதாரண ஜாஹில் அல்ல இவங்க. அக்காலத்துல இவர்களை விட மிகச்சிறந்த ஆலிம் ஜமானால கிடையாது. யாரு? எஜமா பாரசீக ரோம் நாட்டு சக்கரம் இருந்தாரு, அவருடைய பேரப்பிள்ளை, மகள் வழி பேரப்பிள்ளை, நேரடி வாரிசு இல்லை, அவன் மகள் வழி பேரப்பிள்ளையான். யாரு? ரூமி நாயகம். ஆனால் பேரப்பிள்ளை மேலே பாதுஷா ரொம்ப முகபத்து. அவர் இவர் இல்மு ஞானங்களில் கரை கண்ட கடல் ஆயிட்டாங்க. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி ஜி. அப்போ அந்த காலத்திலேயே மௌலவி தான் இவங்க பேர். எல்லாமே மௌலவி ரூம், மௌலவி ஜலாலுத்தீன் தான் சொல்லுவாங்க. இவங்க எஜமான் ஜலாலுத்தீன். இந்த மௌலவி பட்டம் இப்போ கொடுக்குறாங்களே பை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எஜமான் கொடுத்த பட்டம் அது. அதை வச்சு தான் இவங்க மௌலவின்னு பட்டம் கொடுக்குறாங்க. அவங்கள தான் மௌலவி, மௌலவி யாரு? ஜமானால காலத்தால் சரித்திரத்தில் முதல் மௌலவி யாரு? ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி முதல் மௌலவியே. மௌலவிங்கிற இஸ்லாயே அங்கேருந்து ஆரம்பிச்சது. அதை பார்த்து தான் தேவபந்தில் மௌலவின்னு பட்டம் கொடுத்தாங்க, இல்மு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு. அதை வச்சு தான் தமிழ்நாட்டிலையும் மௌலவி பட்டம் கொடுக்குறாங்க. மௌல்சாப் அப்படிங்கிறாங்களே, மௌல்சாப். இந்த மௌல்சாப் பட்டம் அவங்கிருந்து தான் வந்துச்சு. இப்போ முதல் மௌலவியே ஜலாலுத்தீன் ரூமி தான். அப்போ அவங்க இஷ்குடைய இல்மை தவிர மற்ற இல்மெல்லாம் இப்லீஸுடைய சதிகளில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க ஜாஹில் அல்ல. அவங்க அந்த ஜமானால அவங்கள விட இல்மு கிடையாது. அப்போ ராஜா என்ன செஞ்சார்? அவங்க தாத்தா என்ன பண்ணாராம்? எஜமானுக்காக வேண்டி ஒரு பெரிய மதரசாவை ஏற்படுத்திட்டார். அக்காலத்தில் மதரசாக்கள்லேயே பெரிய மதரசா அந்த மதரசா தான். வரக்கூடிய மாணவர்களுக்கு தங்குமிடம்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார். லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு போகிறாங்க.
அவ்வளோ பெரிய இல்ம ஜாஹிரில் கரை கண்ட நபர். அவங்கள்ட்ட பாடம் ஓதுறத பெரிய பாக்கியமாக நினச்சி தூர பிரதேசங்கள் இருந்தெல்லாம் ஜனங்க கூட்டம் கூட்டமாக வந்து இல்மு படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாம் வெளியிலே உட்காந்துருக்கு, கல்புக்குள்ளே இறங்கல எதுவுமே. ஒரு நாள் நிஜமா பாடம் நடத்திட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு தர்வேஷ் ஒருத்தர் வர்றாரு, கிழிஞ்சி சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வர்றாரு. இவங்களே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்க பாடம் அப்படி ஜோர் ஜாரா அப்படி இருக்கா, என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஜா போச்சோம் அப்படி கை கால் ஆட்டி பிரம்மாண்டமாக பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. உடனே இவங்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பெருமை தாங்க முடியல. தர்வேஷங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. இப்போ பார்த்தாலும் அல்லாஹுங்கிறது ஹூ ஹக்குங்கிறது, ஆஹங்கிறது ஊங்கிறது, பைத்தியமான அலையிறது, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு சுத்துறது, லா இலாஹ இல்லல்லாஹ் खुशबू खां ला इलाहा इल्लल्लाह, शमश तबरेज गरो खुदा तलबी, खुशबू खां ला इलाहा इल्लाहू, லா இலாஹ இல்லாஹு சுத்துறதும் ஷம்ஸ் தபரேஜுடைய வேலை. இதுதான் பைத்தியம் பிடிச்சாங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டமாக நினச்சாங்க. என்ன சார் பார்க்குற, என்ன பாடம் முடிஞ்சுன்னு கேட்டாங்க அவரை பார்த்து. இது என்னவோ கிதாப் வச்சு, இந்த கிதாபுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உயர்ந்தவர்கள் கூட விளங்காது, விலைக்கு கொடுக்கறதுக்கு இது ஒரு பக்கத்தை நீ விளங்குறதுக்கே தனி திறமை வேணும். இதெல்லாம் இது ஒரு பக்கத்தை விளங்குறதுக்கே தனி திறமை வேணும். விளங்குச்சுங்களா? அப்படி என்ன கிதாப் பேருன்னு கேட்டான். காலோ கீல் அப்படின்றார். பார்க்கலாமா? கேட்குற இந்த பாருங்க, இப்படி கையில் பார்க்குறவனை பற்றி ஹவுஸில் தூக்கி போட்டு பள்ளிவாச ஹவுஸ் இருந்துச்சு, அங்கே தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டான். அந்த காலத்தில் இந்த மாதிரி அச்சு பிள்ளைகள் இப்போ கூட ஒரு ஹிஜாத்து நோவு போட்டு ஆர்டர் பண்ண 10 ஹிஜாத்து வந்து இறங்கிடும். ஹிஜாத்து நோவு வேணுமா, அல்ஃபியா வேணுமா, எல்லாமே. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. கிதாப்லாம் கையில் எழுதுறது தான். ஒரு கிதாப் எழுதி முடிக்க, கையில் இந்த கிதாப் எழுதி முடிக்க 50 500 பக்கத்து எத்தனை நாள் ஆகும்? ஒரு பக்கத்தை அப்படி அழகாக எழுதுறதுக்கு தர்ஜுமா. அவ்வளோ காலம் அவ்வளோ செலவு பண்ணால் எல்லாம் நுஸ்கா தான் எடுக்க முடியும். உஸ்தாத் ஒரு கிதாப் இருக்கும், பிள்ளைகள் டெய்லி உட்காந்து எழுதும், அது 1 வருஷம் ஆகும். ஒரு புகாரி நீ வந்து உஸ்தாத் நக்கல் எடுத்து முடிக்கிறது 5 வருஷம் ஆகும். அவ்வளோ சிரமப்பட்டு தான் எழுதி கிதாபுகள்லாம் எழுதி வரும். இப்போ அச்சகங்கள் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் எழுத்தர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து எழுதி வாங்கிட்டு வருவாங்க, ரொம்ப காசு செலவு பண்ணி. அதனால் வந்து பதறி போயிட்டாங்க. அந்த கிதாபை எவ்வளோ கஷ்டப்பட்டு சேகரிச்சிருப்போம், அதில் ஓர குறிப்புகள் எவ்வளோ எழுதியிருப்போம், அதெல்லாம் போயிட்டா திரும்ப கிடைக்காதே, தண்ணியில் போனால் எல்லாம் வீணாக போய்டுமே. கிதாபு இருக்கும், ஓர குறிப்பு எழுதியிருப்பாங்க, அது திரும்ப கொஞ்சம் யார் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஷியான்னு சொல்லுவாங்க. ஓர குறிப்புகள், ஓரத்துக்கு குறிப்பு எழுதி வைப்பாங்க. கிதாப் இருக்கும், அந்த கிதாப் சம்மந்தப்பட்ட செய்தி வேறு கிதாபில் பார்த்து ஓரத்துக்கு குறிப்பு எழுதுவாங்க, ஹாஷியான்னு சொல்லுவாங்க. அது அவங்க எழுதி வைப்பாங்க நிறையா. போச்சா பதறி துடிச்சு போய், என்ன வேலை செஞ்சுட்டியா நீ, வைத்தியகாரனா நீ, செம்ம டென்ஷன். அவங்களோட மாணவர்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சுக்குன்னு உட்காந்துருக்காங்க, போட்டுவிட்டு அமைதியாக உட்காந்துருக்குறியா மூச்சு பச்சு இல்லாமல். என்ன 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 போய் கிதாபட்டு இருப்பா தானே அப்படின்னு கையை விட்டு எடுத்து இப்படின்னு கையில் கொடுத்துட்டாங்க. எடுத்து பார்த்தா ஒரு சொட்டு கூட நினைவும் இல்லை, தண்ணி பட்ட அடையாளமே இல்லை. எப்படி கொடுத்தாங்களோ அப்படி இருக்கு. இவங்களுக்கு லூஸ் ஆகிட்டாங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சு. இது என்ன, இதுக்கு பேர் ஹாலோ ஹீல். அது ஹாலோ ஹீல்னா இதுக்கு பேர் என்ன, இது ஹாலோ ஹீல் அப்படின்ட்டு நடை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கிதாபெல்லாம் வச்சாங்க, அவங்க பேட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷம்ஸ் தபரேஸ் பின்னாடி இவங்க சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? அது வரைக்கும் இவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய கிருபையில இவங்க வார்த்தையில் வந்தது எல்லாமே உலக முடிவு நாள் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அது கல்வெட்டுகள் ஆயிடுச்சு. மௌலவி ஹர்கிஸ் நஷுது மௌலாயரூம் தாவுலா மே ஷம்ஸ் தபரே ஜீனஷுது. இந்த மௌலவி மௌலாய ரூமாக ஒரு காலத்திலும் ஆகவில்லை, வெறும் மௌலவியா இருந்த மௌலாய ரூமா இன்னைக்கு ஆயிட்டேன். காரணம் என்னன்னா ஷா தாகுலா
மே ஷம்ஷே தப்ரேஸி நஷுது. ஷம்ஷே தப்ரேஸியுடைய குலாமா எப்ப நான் ஆனனோ மௌலாய ரூமன் ஆயிட்டேன்ட்டாங்க. அப்ப நான் அதாவது மௌலாய ரூமானாலும் எனக்கு பெருமை எதை வச்சுதான், ஷம்ஷே தப்ரேஸியுடைய குலாமியில தான் பெருமை. ரூம் நாட்டு சக்கரவர்த்திங்கிறாங்க, என்ன இன்னைக்கு ஆன்மீக சக்கரவர்த்தின்னு சொன்னாங்க. இந்த ஆன்மீக சக்கரவர்த்தின்னு சொன்னாங்களே, இது எப்போ கிடைச்சது எனக்கு? குலாமே ஷம்ஷே தப்ரேஸில் தான். அதை கொண்டு தான் எனக்கு கிடைச்சது. அவங்க பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்றாங்க, இல்மு நபூது இல்லா இல்மே ஆஷிகி. வெறும் இஷ்குடைய இல்மு தவிர வேற இல்மாக இல்லை. எந்த இல்மு ஒன்றை வந்துச்சுன்னா கல்புல காதல் வரணும், அல்லாஹ்வுடைய நினைவு வரணும். தெரிஞ்சுங்களா? கொஞ்சமாவது அல்லாஹ்வின் பக்கம் நீ முன்னேறணும். ஒரு நஜர் அல்லாஹ்வின் பக்கம் போகணும். ஒரு இல்மு பிடிச்சோன்னு சரி இன்னைக்கு இந்த இல்மு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பெரிய ஆளா போயிட்டேன், இத்தனை பேருக்கு தெரியும் இது அப்படின்னா, எந்த இல்மு அல்லாஹ் விட்டு உன்னை தூரமாக்குதோ அதுக்கு பேரு இல்மு கிடையாது. உன்னை எது பெரிய ஆள் ஆக்குதோ அதுக்கு பேரு இல்மு கிடையாது. உன்னை சின்னவனாக்கி அவனை பெரிய ஆளா காட்டணும். மற்ற எல்லாம் தல்பீசே இப்லீஸே ஷகி. ஒரு விஷயம் கேட்ட உடனே உன் கல்புல அது என்ன துடிப்பை உண்டாக்குது. உன் கல்பு துள்ளுதா பாரு. இன்னைக்கு என்ன ஆகிட்டான், கல்பு நோட்டு பேட் ஆக்கிட்டான். கல்வை நோட் பேட் ஆக்கிட்டான். ஒரு அஜிட்ட உட்காந்து ஞான சர்க்கார் சொன்ன செய்தியெல்லாம் பேசிட்டே உட்காந்துருக்கு. பயான்லாம் கேட்டு முடிச்சு, ஹசரத் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய இன்னைக்கு பயானுக்கு 2-3 ஜும்மா பயானு குறிப்பு கிடச்சிச்சு, மாஷா இல்லாங்கிற. இப்போ அவர்களுக்கு வெறும் ஜும்மா பயானுடைய குறிப்பாக ஆயிடுச்சு. அதை அப்படியே சேர்த்து சூப்பர் பாயிண்ட், இன்னைக்கு ஜும்மாவில் இந்த போட்டுற வேண்டியதான், அப்புறம் ஜும்மாவில் அதை போட்டுற வேண்டியது. அவர்களுக்கு விஷயங்கள் தனக்காக வேண்டி இல்லை. சுபவிசேஷமாக சொல்லுவாங்க, காலையில் எந்திரிக்க வேண்டியது, இந்த கையில் குமுதம், இந்த கையில் கல்கண்டு, அந்த காலத்தில் இப்போ இந்த கையில் ஃபேஸ்புக்கு, இந்த கையில் வாட்ஸ்அப்பு, அப்புறம் யூடியூப்பு எல்லாம் நோண்ட வேண்டியது. 10 மணி நீ சும்மா இல்லை, வெள்ளிக்கிழமை 2 குறிப்பெடுங்க ஏடுறா அப்படி, அந்த ஜமாத் சொல்லுமா இந்த ஜமாத் சொல்லுமா, ஜும்மா குறிப்புகள் ஏதோ ஒரு குறிப்பேடு அப்படின்னு வருஷா ஜும்மா குறிப்புகள்லாம் வருது. வெள்ளி மேடை குறிப்புகள் ஒரு குறிப்பேடு, இது நல்லா இருக்குல்ல, சரி அது சீட்டு முந்தையா சீட்டில் எழுதிட்டு சீட்டு அப்படியே ஃபோனே வச்சுக்கிறான். ஃபோன்லேருந்து சீட்டில் எழுதுறதுக்கு அதுக்கும் சோம்பேத்தணும், அது படுவாங்க. அது ஒரு காலத்தில் எழுதிட்டு இருந்தாங்க, இப்போ அதே விட்டாங்க. அதை அப்படி சேவ் பண்ணி அப்படி பிடிஎஃப் வச்சுக்கிட்டு அதை வச்சு தள்ளி பயான் சும்மா பயான். அப்போ ஆகவே அல்லாஹ் ஜல்ல சொல்லுகிறான், ஒரு நிமிஷம் என்பது ஹதீஸிலே வந்திருக்கிறது என்னவென்றால், என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த இபாத் சரியா படிக்க தெரியல, அதை தமிழ் தர்ஜுமா சொல்றான், அரபி படிக்க தெரியல, அந்த அரபி சரியா படிக்க தெரியல. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபி ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு, தமிழில் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள், முடிஞ்சு போச்சு. அது மட்டும் 2 குறிப்பு 5 நிமிஷம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப அதை டெலிட் பண்ணிட்டாங்க, போயிடுற மறுபடியும் அந்த பழைய ஃபேஸ்புக்கு போயிடுறாரு. அப்போ இவன் என்னத்து பயான் செஞ்சு என்னத்து அவங்களுக்கு போய் கேவும், என்ன போய் அவ கல்புல அசர் செய்யும், என்ன போய் அவர்களை உண்டாக்கும். இந்த எந்த இல்மு வெறும் உதட்டளவில் இருக்கிறதோ அது உதட்டளவிலிருந்து காது அளவுக்கு தான் போய் சேரும். அது கல்புல எப்படி போய் சேரும்? ஜிஸ்மிலிருந்து உதட்டிலிருந்து வரக்கூடிய இல்மு காதுல தான் போய் சேரும். கல்பிலிருந்து வரக்கூடியது கல்புல போய் சேரும். दिल से जो बात निकलती है असर रखती है, पर नहीं ताकत परवाज मगर रखती है. அது ரெக்க இல்லை, पर नहीं ताकत परवाज मगर रखती है. இப்போ என்னவாக்கிட்டோம், மார்க்கத்தையே வெறும் சடங்காக ஆகிடும். அல்லாம இக்பால் சொல்றாங்க இல்லையா, ரஹகி ரஸ்மே அசான் ரூஹ பிலாலி நரஹி. அசானுடைய சடங்கு இன்று இருக்கிறது, ரூஹ பிலால் இல்லை, பிலாலுடைய ரூ அந்த பாங்கில் இல்லை. ஃபல்சஃபா ரஹகை தல்கீன கஸாலி நரஹி. ஃபல்சஃபா இருக்கிறது, கஸாலி இமாமுடைய அந்த கல்பிலிருந்து கல்பு வஞ்ச அந்த ஞானம் இன்று இல்லை. வாயிஸே கௌமமே ஓ புக்த ஹியாலி நரஹி பர்க தபஈ நரஹி ஷுஅல மகாலி நரஹி. பேசக்கூடிய பேச்சாளர்களிடத்தில் புக்த ஹியாலி நரஹி, இந்த சமுதாயத்துக்கு எதையாவது கொண்டு போய் சொல்லணுமே,
என்ற துடிப்பும் வேகமும் இல்லை. சொல்லிலே ஒரு நெருப்பு பறக்குமே அது இல்லை. சுஅல மகாலின் ரஹி பர்க தபஈன் ரஹி, அவங்க உடல்ல ஒரு மின்னல் வெட்டுமே. அதை சொல்றதுக்கு முன்னாடி கைஃபியத்து வரணுமே. செத்தவங்களை வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி சொல்றானோ சொல்லும் போது. பெருமானா சொல்றாங்க, சொல்ல ஹதீஸ் வருது, சில நேரங்கள் சில விஷயங்கள் பெருமானா சொல்லுவார்கள், கஅன்னஹு யுஹஸ்ஸிருல் ஜைஷ், ஒரு படையை வழிநடத்துவது, படை வீரர்களுக்கு ஆணையிடுவது போல முழங்குவார்கள் சொல்லாது. ஃபஸ்தா பிமா துமர், நீங்க என்ன ஏவுகின்றீர்களோ அது முழங்குங்கள் அல்ல சொன்னாங்க. கஅன்னமா யுஹஸ்ஸிருல் ஜைஷ், ஒரு படையை எச்சரிப்பது போல. மிதார் அல் மிதார், உஷார் உஷார், இதோ எதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு படை வீரர்களை எச்சரிப்பதை போல பெருமானா முழங்குவார்கள். அது சொல்லுங்க, கஅன்னஹு யுஹஸ்ஸிருல் ஜைஷ, பெருமான அவர்களுக்கு ஒரு படை வீரர்களை எச்சரிப்பது போல, அவர்களை கண்டிப்பது போல அவங்களுடைய சொற்கள் அவ்வளோ வேகமாக வந்து வரும். சஹாபாக்களுடைய உள்ளங்களை போய் கணீர் கணீர்னு அடிக்கும். அப்ப முதல்ல துடிப்பு எங்க இருந்து வரணும்? கல்புல வரணும். சொல்லக்கூடியவங்க இங்க இருக்கணும். இங்க இருந்தாதான்ப்பா அடுத்தது பக்கம் அது பாருங்க. இல்லைன்னு எங்க போய் பயம். जो भी हम कहते हैं हम खुद से नहीं कहते हैं, நாங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் சுயமாக பேசுவதில்லை. சாமனே ஹம்கு கியா खुद छुपाने के लिए, அவன் தன்னை மறைப்பதற்காக எங்களே முன்னாடி உட்கார வச்சுட்டான். வரக்கூடிய வார்த்தைகள் அவன்கிட்ட வருதுன்னு பார்த்தாங்க. இன்னைக்கு என்ன வச்சுங்க, இஸ்லாம் தர் ஜபான், இஸ்லாம் தர் ஜபான், வெறும் நாவல். எந்த அளவுக்கு ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என்ன சொல்றான்ல, இதா ஜா நஸ்ருல்லாஹில் ஃபத்ஹ் வரஐத்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا استغفروه ثم توبوا إليه. அல்லாஹ் பக்கம் என்ன, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி வருதுப்பா. ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி வரலையா? எங்க வருது? இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனன். எடுங்க, ஆயத்தை கொடுங்க, எடுத்துங்க, ஆயத்தை எடுத்து காட்டுப்பா. இறைவனிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவன் பக்கம் தௌபா செய்யுங்கள். அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா வயுத்தி குல்ல ذي فضل فضله وإن تولوا فإني أخاف عليكم عذاب يوم كبير يا قوم استغفروا ربكم ثم توبوا إليه. எந்த கௌமுகள், எந்த எந்த சமுதாயத்தினுடைய நபிமார்கள் அங்கே போன முதல் சொல்ல என்ன வார்த்தைங்க? இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் வகால யா கௌம் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வ யஸிதுக்கும் குவ்வத்தன் இலா குவ்வத்திக்கும் அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனா. ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் உத்தரவா இல்லையா பை? இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் ரெண்டுக்கு அமல் எப்படி செய்வீங்க? சரிங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி அமல் செய்யுங்க பை. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி அமல் எப்படி செய்வீங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அத்தூபு இலைஹி. இஸ்திக்ஃபார் வந்துருச்சு, தௌபா வந்துருச்சு, முடிஞ்சுச்சு. அந்த இதுக்கு அதான் அமலா பை? அப்ப எப்படி சொல்லணும்? வகூலு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி அப்படி வரல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று சொல்லுங்கள். அதுக்கு அமல் என்னங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்ட்ட ருஜூ ஆகுங்கள். இது ரெண்டுமே கல்பு சம்பந்தப்பட்டது, வாய் சம்பந்தப்பட்டது இல்லை. உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் இடத்துல மறைக்க தேடுங்கள். இஸ்தக்ஃபாரன அசலர் தானே, கஃபரன சதர, மறைக்க தேடுங்கள், அழிக்க தேடுங்கள், அல்லாஹ் இடத்துல தேடுங்கள். தூபு இலைஹி அவன் பக்கம் திரும்புங்கள். என்ன சொன்னோம்?
அதூப், நான் அவன் பக்கம் திரும்புகிறேன் அப்படின்னு வாயில சொல்லிட்டு திரும்பவே இல்லை. உங்க பேர் என்னப்பா? முத்தசிர். அந்தான திரும்பி உட்காந்துருக்குறாங்க. நான் என்ன சொல்றேன் அவங்கள பார்த்து, கொஞ்சம் இந்தான திரும்புங்க பை அப்படின்னா, அந்தான திரும்பியே உட்காந்துக்கிட்டு நான் உங்கள் பக்கம் திரும்பி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்தான திரும்பி உட்காந்துக்கிட்டேன். அப்படி என்னை விட்டு என் பக்கம் முதுக காமிச்சுக்கிட்டு அந்தான திரும்பி உட்காந்துருக்கேன். தம்பி இந்தான திரும்புங்கள், திரும்ப சொல்றேன், இந்தான திரும்புங்கள், இந்த பக்கம் என் பக்கம் திரும்புங்கள், என் பக்கம் திரும்புங்கள். முதுகு என் பக்கம் இருக்குது, அந்த பக்கம் பார்த்து உட்காந்துக்கிட்டே என்னை பார்த்து உங்கள் பக்கம் திரும்பி விட்டேன், உங்கள் பக்கம் திரும்பி விட்டேன், உங்கள் பக்கம் திரும்பி விட்டேன், உங்கள் பக்கம் திரும்பி விட்டேன். உங்களுக்கு திரும்ப சொல்றேன், திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கேன், திரும்பிட்டு சொல்றதான் செய்றேன். என் பக்கம் திரும்புப்பா, உங்கள் பக்கம் திரும்பி விட்டேன், உங்க திரும்பி விட்டேன், உங்க திரும்பி விட்டேன், உங்க திரும்பி விட்டேன். அவர் 500 தடவை 1000 தடவை ஒரு நாளைக்கு திரும்பி விட்டேன்னு சொன்னாலும் அது திரும்பினதாக ஆகுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் சும்ம தூபு இலைனா, நீ அல்லாஹ் பக்கம் திரும்புன்னு அர்த்தம். அதுக்கு அதான் அர்த்தம். அதுக்கு சும்மா தூபு இலைன்னு குல் அதூபு இலைன்னு அர்த்தம் இல்லை. நான் திரும்பி விட்டேன் என்று சொல்லுங்கள் எங்க சொன்ன அல்லாஹ் தஆலா? நீ அல்லாஹ் பக்கம் எங்க திரும்பின? முதுகுதான் அல்லாஹ் பக்கம் இருக்கு, அல்லாஹ் பக்கம் திரும்ப வேண்டிய. நீ அவன் பக்கம் திரும்பிட்டே வேற எதன் பக்கமும் பார்க்க மாட்டேன். நீ அவன் பக்கம் திரும்பினா தவஜ்ஜு பஹக்குன்னு அர்த்தம் பை. அவன் பக்கம் திரும்பிட்டா வேற எங்கேயும் பார்க்க மாட்டேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், என்ன நீங்க பாக்குறீங்க, என் பக்கம் திரும்பிட்டீங்க. உங்க நசர் பூரா, உங்க பார்வை முழுசும், உங்க முழு கவனம் என் பக்கம் இருக்கணும். நீங்க அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் வேடிக்கை பார்த்துருந்தா நான் எப்படி உங்களை பக்கம் பார்த்து நான் கடுப்பாயிருவேன். பேசக்கூடிய ஒரு யாரா இருந்தாலும் சரி, நீ என்ன பேச்சு பேசினாலும் சரி, அவரை பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்த்து அவரை மூஞ்சி பார்க்காம இருந்து கடுப்பாயிருவார். இப்போ என் பக்கம் பாருப்பா, அந்த பக்கம் பார்த்துட்டு உங்க பக்கம் தான் பார்க்குறேன், நீங்க பேசுங்க, நீங்க ஆரம்பிங்க, தொடரும், கண்டினியூ நீங்க பாட்டு தொடருங்க, உங்களுடைய உளறல்களை தொடருங்கள், நான் என் பாட்டுக்கு என் வேலையை நான் தொடரும் அப்படின்னா. அப்ப தூபு இலைக்கு அர்த்தம் அதூபு இலைன்னு வாயில சொல்ல அல்லாஹ் தஆலா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுங்கள், ஃபகுல் ஜி வகூலு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படி சொல்ல, வகுல்து நான் சொன்னேன் அவரிடத்தில், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களை மறைக்க தேடுங்கள் அப்படின்னு அர்த்தம். கஃபரன்னு என்ன அர்த்தம்? சதர. இஸ்தக்ஃபர்னு அர்த்தம் என்ன? தன்னை மறைக்க தேடினான். இப்ப நாம் என்ன சொல்றோம்? நம்மை வெளிப்படுத்த தேடிக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு பேரு ஹுதுனுமாயி ஹுதுபீனி, நம்மை நாம் வெளிப்படுத்துகிறோம். அன மௌஜூதுன், அன ஹய்யுன், அன காதிருன், அன ஜாஹிருன். இப்ப நாம நாம் இஸ்திஹ்சார் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது பேர் என்ன? இஸ்திஹ்சார். தன்னை வெளிப்படுத்த தேடுகிறோம். நாம சேர்க்க பேர் என்ன பை? இஸ்திஹ்சார். அல்லாஹ் என்ன சொல்றான்? இஸ்திக்ஃபார். நீ இஸ்திஹ்சார் செய்ற, இஸ்திஹ்சார் செய்து கொண்டே அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிறது அது இஸ்திக்ஃபார், அது பேர் இஸ்திஹ்ஸா, அதுக்கு பேர் இஸ்திஹ்ஸா. கேலி செய்ற, நீ இஸ்திஹ்ஸா செஞ்சுட்டு இருக்க. அல்தாமுல்லா நம்ம சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் நீ உன்னை மறைச்சுக்கோ அப்படின்னா, எவன் ஜாஹிரோ அவனை ஜாஹிராக்குன்னு அர்த்தம். அது கஃபரனா பிமானா சதர, மறைத்தான். உன்னை மறைச்சுக்கோ, உன்னை மறைக்க தேடு, நீ உன்னை மறை. எவன் ஜாஹிரோ ஹுவ ஜாஹிர்னு எவன் சொன்னான் அவனை வெளிப்படுத்துன்னு அர்த்தம். நீதான் மௌஜூத், நீதான் ஹய்யுன் அலீமுன் கதீருன் முரீதுன் சமீயுன் பசீருன் கலீமுன் சாஹிபே குவத், சார ஜஹாங்கா மாலிக் நீதான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் இஸ்திஹ்சார். அவனை ஜாஹிராக்குதல், ஜாஹிராக்க தேடுதல். உன்னை மறைக்க தேடு, அவனை வெளியாக்க தேடு. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். வகுல் துஸ்தக்ஃபிரு, உன்னை மறைச்சுக்கோ, அவனை வெளியாக்கு, அவன் பக்கம் ருஜுவா, உன்னுடைய அனைத்து தேவைகளுக்கும். தாபன ரஜா, உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அவனிடத்திலே ருஜுவாகுன்னு சொல்றான். நாம அதை என்ன ஆக்கிட்டோம்? வெறும் வாயால் ஆக்கிட்டோம், அமல் இல்லை நம்ம. சமஜமே ஆகே பை. ஏன் பை அங்கே நிற்கிறீங்க, இங்கே வாங்க பை அப்படின்னு என்ன செய்யணும்?
அங்கேயே நிற்கிறான். வந்து விட்டேன் வந்து விட்டேன் வந்து விட்டேன், கொஞ்சம் வாங்க பாய், வந்து விட்டேன் வந்து விட்டேன் வந்து விட்டேன் வந்து விட்டேன், கிட்ட வாங்க பாய், கிட்ட வந்து விட்டேன் கிட்ட வந்து விட்டேன் கிட்ட வந்து விட்டேன் கிட்ட வந்து விட்டேன், எங்க சொல்றான். அது மாதிரி நம்ம அஸ்தஃபிருல்லாஹ் 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 அதுவும் தூங்கி அர்த்தம். அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் தௌபா 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 தூபு இலைஹி அஸ்தஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அஸ்தஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹத்தியத்தின் வ அதூபு இலைஹி 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 வ அதூபு வாத்தூபு இலைஹி வாத்தூபு. இது யாரே வாத்தூபு இலைஹி பை. அப்ப வார்த்தைகளாகவே நம்முடைய மொத்த ஷரியத் ஆகியாச்சு. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யின்னு அர்த்தம். வகுல் சுப்ஹானல்லாஹ் ஆயத்து வருதா எங்கேயாச்சும்? சுப்ஹானல்லாஹ் சொல்லு அப்படின்னு. அதுவும் ஹதீஸ்ல வருது பை. 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 ஃபஸப்பிஹ்னு அர்த்தம். தஸ்பீஹ் செய்யணும் அர்த்தம் என்ன? அவனை பரிசுத்தப்படுத்து. யார? அல்லாஹ்வ. பிஹம்தி ரப்பி, அல்லாஹ்வுடைய ஹம்தோடு சேர்த்து அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்து. உதாரணம் சொன்னாங்க, சரி டீ கிளாஸ் கொடுங்க. இப்போ அல்லாஹாலா இந்த மாதிரி உதாரணமே உங்க மனசுல ஒரு விஷயத்தை விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி உதாரணம் சொல்றேன். அல்லாஹாலா இப்படி யாரும் பரிசுத்தப்படுத்துறது. இப்போ சாயா குடிச்ச கிளாஸ் பை, இதை சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு முத்தஸ்ஸிருடைய கையில கொடுத்தேன். என்ன செய்யணும்? அவரு வாஷ் பண்ணணும், சுத்தப்படுத்தி க்ளீன் ஆக்கணும். க்ளீன் ஆயிடுச்சு, இப்போ தண்ணி குடிக்கலாம், அடுத்த வேலைக்கு இது யூஸ் பண்ணலாம். சாயா குடிச்சு அசுத்தமாக இருக்கிறது, சுத்தப்படுத்தணும், அதுதான் அர்த்தம். இது சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு கையில கொடுத்தேன்னா, கிலாஸ் சுத்தம், கிலாஸ் சுத்தம், கிலாஸ் பரிசுத்தம், கிலாஸ் பரிசுத்தம், கிலாஸ் பரிசுத்தமானது, கிலாஸ் பரிசுத்தமானதுன்ட்டு உட்காந்துருக்காரு. எந்திரிச்சே போல வர இப்படியே 250 சொல்லி முடிச்சு. இப்போ சுத்தம் சொல்லிட்டு இப்படி 250 சொன்னானே, நல்லா சுத்தப்படுத்துப்பா, திரும்ப 250 சொல்லணும். கிலாஸ் பரிசுத்தமானது, கிலாஸ் பரிசுத்தமானது, கிலாஸ் பரிசுத்தமானது. இருந்துங்களா? ஐசா ஹோகியா ஹமார அல்லாஹ் சொல்றா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. காலையும் மாலையும் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துங்கள். அதுல பை இப்போ நாம சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் சாயந்தரம் 33 சவாப் கிடைக்கும். இதையே அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ் வகூலு சுப்ஹானல்லாஹ் புக்ரத்தன் வ அஸீலான்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. வஸப்பிஹூஹு, அவனை பரிசுத்தப்படுத்துங்கள். அவனை பரிசுத்தப்படுத்தி அடுத்த என்ன? அல்லாஹ் தஆலா சோப் போடுறதா? நீ அல்லாஹ்வை ஷிர்க் செய்ற, அல்லாஹ்வோட இணை வச்சுட்டு இருக்கிற. சாரே காயினாத்த காலையிலிருந்து மாலை வரை சிருஷ்டிகள் முஹ்தாஜ் இலைஹி ஆக்கி வச்சிருக்கிற. எந்திரிச்ச உடனே இவன் தான், இதை கொண்டு தான் என் வாழ்க்கை, அதை கொண்டு தான் என் வாழ்க்கைன்னு சிருஷ்டிகளை முஹ்தாஜ் இலைஹி ஆக்கினா அல்லாஹ்வோட இணை வைக்கிற. ஷிர்க்கை விட்டு அவனை தூய்மையாக்குனா லா ஷரீக லஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் தாயிமுல் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கல்புல உட்கார வை. அவன் பரிசுத்தமானவன். அப்படிதான் அதுக்கு அர்த்தம். காலையும் மாலையும் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு அர்த்தம் என்ன? கல்புல அவனை தவிர இன்னொருத்தனை வைக்காத. அவன் ஒருத்தன் தான் முஹ்தாஜ் இலைஹின்னு சொல்லு. அவனோட இன்னொருத்தனை கூட்டாளி ஆக்காத. லா ஷரீக லஹுன்னு சொல்லு. லா ஷரீக லஹுன்னு உணர்ந்து கொள். உன் தேவைகளை அவனை என்று இன்னொருத்தன் பூர்த்தி செய்ய முடியாதுன்னு விளங்கிக்கும். இன்னொருத்தன் பக்கம் கல்பு போகுதே, அந்த கல்பு அவனை தூரமாக அவனை மௌத்தாக்கு. எவன்லாம் அவன் கல்வியில் உட்காந்துருக்கான் அவனை மௌத்தாக்கி சாவடிச்சிட. அவனை நல்லா ஒருத்தர் தான் ஹையின்னு சொல்லு. மையத்திட்ட போய் கேட்குற, செத்தவன்ட்ட போய் யாரும் கேட்பாங்களா? பை ஒருத்தன் 10,000 கடன் கேட்டீங்க, சாயந்தரம் கேட்டீங்க, காலையில் வான்னு சொன்னார். வந்துடுறேன், பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு வீடு இங்கேருந்து பக்கத்து தெருவில் போகிற வழியில் சொன்னார், நீங்கள் அந்த இன்னும் இல்லை விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் அந்த அப்துல்லா பை மொத்தம் போயிட்டாருன்னு. அவர் தான் காலையில் உங்களுக்கு கடன் 10,000 வாங்க சொன்னார். எப்படிங்க முத்து? இதுதான் ஃபஜ்ருக்கு சற்று முன் மரணித்து விட்டார் அப்படி. சரி பைக் எதுவும் போயிடுவீங்களா? அவரை சரி கேட்டுருவோம். கடைசி ஒரு வார்த்தை முயற்சி செஞ்சு பார்த்தோம், செத்தா என்ன கேட்டுருவோமா? ஜனாதா பார்க்க வேணா போவோம்.
காசு கேட்பீங்களா? திரும்ப வைக்க விட்டு வந்துடுவீங்க. அப்புறமே பார்த்துக்கலாம் ஜனாதா. திரும்ப வந்துடுவாங்க. போவீங்களா? போக மாட்டோம். ஏன் போக மாட்டீங்க? அவர் ஹயாத்தா இருக்காரு நம்பி போனேன், செத்து போயிட்டாருன்னா இப்ப போய் கேட்டுட்டாங்க. பிறகு சென்னையில் ஒருத்தர் வேலை தர்றேன்னு சொன்னார், பாப்பாவுடைய நண்பர் ஒருத்தர். சரி இன்னைக்கு ட்ரெயின் புக் பண்ணி கிளம்பலான்னு போறீங்க, ஃபோன் வருது அவர் மூத்தா போயிட்டாரு. எதுக்கும் போய் வேலை கேட்டு பார்த்துருவோம் ஒரு வார்த்தை. போவீங்களா? உட்காந்துருக்கீங்களா? இங்கே டிக்கெட்டு கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்? அதை ஹையின்னு நினைச்சு போனா கடைசியில் மையத்துன்னு தெரிஞ்சு போச்சு. மையத்துன்னு தெரிஞ்ச பின்னாடி உன் வாழ்க்கையை கேன்சல் பண்ணிடணும். அது வரைக்கும் நம்பிக்கையை. இப்ப ஷேகுமா சொல்லி கொடுத்தாங்க, சாரை காயினாத்து மையத்துட்டாங்க. இப்ப உன் ட்ரெயினை கேன்சல் பண்ணு. ஃபர்ஸ்ட் உன் நம்பிக்கையை கேன்சல் பண்ணு. என்ன பை? உன் நம்பிக்கை எல்லாம் ஃபுல்லா கேன்சல் பண்ணிரு. ஆஹா, இந்த இவங்க தான் நம்பி நான் கிளம்பினா, ட்ரெயின்ல கிளம்ப புக் பண்ணனா, இவங்க கம்பி தான் பஸ்ல புக் பண்ணனா, கடைசியில மையத்துன்னு தெரிஞ்சு போய் ஷேகுமா போன் அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் மையத்துன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த எல்லா ட்ரெயினையும் கேன்சல் பண்ணிடு. மோலா நீ ஒருத்தன் தான். எவன் ஹையா இருக்கானோ அவன்கிட்ட போ, ஹயாத்தா இருக்கவன்கிட்ட போய் காசு கேளு. ஜி, ஹயாத்தா இருக்கவன்கிட்ட போய் காசு கேளு. மையத்திட்ட போய் நிக்கிறைய கேவலப்பட்டு தான் வரணும். மையத்திட்ட போய் கேட்டா கேவலம். அப்படியே நீ திரும்ப மையத்தானான்னு தெரிஞ்சு அங்க போய் ஜனாசம் பண்ணிட்டுச்சான். அப்துல்லா பாய் நேற்று காசு தரேன்னீங்களே, விட்டுட்டு போயிட்டீங்களே, காசை கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்டு பாருங்க. இப்போ போய் எல்லாம் சிரிப்பானுவோம், அதை அடிப்பானுவோம். ஒரு சிரிப்பானுங்க எல்லாம் அடி போயா மூத்தா போன உட்காந்துக்கிட்டு காசு கேட்கலாம். காசு அந்த மாதிரி தான் உன் கதி நீ. அப்ப சப்பி அப்படின்னா அல்லாஹ் ஒருத்தனையே தஸ்பீ செய்யினா ஷிர்க விட்டு அவனை பாதுகாத்துக்கோன்னு அர்த்தம். அவன் ஒருத்தனையே இலாஹாக்கு, அவன் ஒருத்தனையே ரப்பாக ஆக்கு. ஃபஹ்மிது, அல்லாஹ்வை ஹம்து செய்யுங்க. பிஹம்தி ரப்பிக் சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். அப்புறம் என்ன? உள்ளத்தால் அவனை புகழ். வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே என்ன சொல்றான்? அதுக்கு முன்னாடி ஆய் சொல்லுங்க, சுப்ஹானி சக்கர் லனா ஹாதா. என்ன துவா வேணும்? வண்டியில் ஏறி உட்காந்தோன்னா ஹவுஸாவா நீங்க? அதுக்கப்புறம் ஆய் சொல்லுங்க. சுப்ஹானி சக்கர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். ஆயத்து வண்டியில் ஏறி உட்காந்துன்னு சுப்ஹானி சக்கர் லனா ஓதணும்னு சொல்றீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ ஒரு வாகனத்தில் ஏறி உட்காந்து, இந்த வாகனத்தை கொடுத்தே ரப்பே, இந்த வாகனத்தை நான் என் தகுதிக்கு மீறி வச்சு, இந்த காரில் போக நான் தகுதியா, இந்த ட்ரெயினில் போக நான் தகுதியா, இந்த ஃப்ளைட்டில் போக நான் தகுதியா, இந்த அடிமையை இப்படி கண்ணியமாக கூட்டி போகிற எஜமானே என்று அல்லாஹ் கொடுத்த நியமத்தை கல்புல நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லு சுப்ஹானி சக்கர் லனாங்களாம். அதை விட்டாச்சு, எல்லாம் கல்பை விட்டாச்சு, வாயை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஜி இதஸ்தவு அலா லுஹூரிஹி சும்ம ததுகுரு நிஅமத ரப்பிக்கும் இதஸ்தவைத்தும் அலை. பைக்ல ஏறி உட்கார்ந்த 1 லட்ச ரூபா பைக்ல போறதுக்கா நீ தகுதி உடையவே? நீ பாடையில போற தகுதி நீ பாடை கட்டி தூக்கி போற திருட்டு பயல. ஜனாசா பிடிச்சானா உனக்கு லாயக்கு ஜனாசா. இது இந்த ஜனாசாவுக்கு லாயக்கு எது? ஜனாசா போட்டி தான். நீ 1 லட்ச ரூபா பைக்கில் 10 லட்ச ரூபா கார்ல போறதுக்கு தகுதியா இந்த உடம்பு? ரப்பே உன் ஃபதுலை கொண்டு கூட்டிட்டு போறியே என்று அல்லாஹ்வுடைய ஃபதுலை இதஸ்தவைத்தும் அலை சும்மா ததுகுரு நிஅமத ரப்பிக்கும் இதஸ்தவைத்தும் அலைஹி. அந்த வாகனத்தில் ஏறினால் ரப்புடைய நியமத்தை ஞாபகம் செய்யுங்கள். வதகூலு, இன்னும் சொல்லுங்கள் சுப்ஹானல்லாஹி சக்கர்லனா. நம்ம ஏறி உட்காந்து சுப்ஹானல்லாஹி சக்கர்லனா அதை ஓதிட்டு சுன்னத்துப்படி அமல் செஞ்சுட்டோம். இல்லவே இல்லை. அப்ப எல்லாம் லிசான் ஆயிடுச்சு. நீங்க இஸ்திக்ஃபாரன் லிசானி, ஹம்து லிசானி, தஸ்பீஹு லிசானி, சும்ம ஃபகப்பிரு, அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள். அர்த்தம் வைக்கிறான். எப்படி அப்படி அங்க ஆயத்து வருது? ஃபகப்பிருஹு தக்பீரா. எங்க ஆயத்து? பனி இஸ்ராயீல் கடைசி ஆயத்து. இஸ்ராயீல் கடைசி ஆயத்து.
وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. அர்த்தம் என்ன? கப்பிருஹு, நீ அவனை உயர்வுபடுத்து, மிக உயர்ந்த அந்தஸ்திலே அல்லாஹ்வை தக்பீர் செய்யணும் அர்த்தம். கூலு அல்லாஹ் அக்பர் இல்லை, அதுக்கு பேர் நாரே தக்பீர் அல்லாஹ் ஜி. கூலு தக்பீர் அல்லாஹ் அக்பர் அப்படி அர்த்தம் இல்லை பை. அப்ப அதுவும் சவாபு தான். பெருமாள் சொன்னாங்க, எப்போ அஷ்ரே தில்ஹஜ்ஜுடைய 10 நாள் வந்துச்சுன்னா அதிகமாக தக்பீர் சொல்லுங்கன்னாங்க. சொல்லலாம், சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் தக்பீர் சொல்லுங்க. ஆனா தக்பீர் வாயால சொல்லாத, கல்புல சொல்லுங்க. கப்பீருஹு தக்பீரானா அல்லாஹ் எவ்வளவு மகத்துவமிக்கும் அந்த அளவு உயர்வுபடுத்த அல்லாஹ்வை, அவனுடைய அந்தஸ்து கொண்டு போய் அல்லாஹ்வை. அல்லாஹ் யார் மஅபூத், அவன் யார் மக்சூத், அவன் யார் மௌஜூத், அவன் யார் மஷ்ஹூத், அந்த அந்தஸ்துல கொண்டு போய் சிருஷ்டியில வைக்காத. மாதூமான சிருஷ்டியை மௌஜூதாக்குற, மௌஜூதான ஹக்கா மாதூமா விளங்குற நீ. मौजूद को मादूम समझता है जमाना, क्या अंधों की आंखों से खुदा है जुदा है. அவனை உயர்வுபடுத்து. தக்பீர்னாவே தன்சீஹ் மா தஷ்பீஹ்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் தக்பீர் ஆக்குன அர்த்தம் என்ன? இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகள்ல இருக்கும் நிலையிலும், ஐநா இருந்து நம்ம தேவையை பூர்த்தி செய்யும் நிலையிலேயும், சிருஷ்டிகளுடைய அனைத்து தன்மைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமா இருக்கிறான். அனைத்து சிருஷ்டிகளுடைய தன்மைகளை விட்டும் பரிசுத்தமா இருக்கும் நிலையிலேயும் அவன் சிருஷ்டிகளோட இருந்து நம்ம தேவையை பூர்த்தி செய்யறான். इसके नाम तकबीर है. तकबीर है ना भाई, तंज़ीह व तशबीह. फकब्बिरहु तकबीरा, அல்லாஹ்வை உயர்வுபடுத்து அப்படி அர்த்தம். தஹ்மீதுன்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை சிருஷ்டிகள்ல பார்த்து ரசித்து சுக்குர் செய்யின்னு அர்த்தம். தஸ்பீஹ்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய ஷான்ல கொண்டு போய் சிருஷ்டி இணை வைக்காத, ஷிர்க் வைக்காத அப்படின்னு அர்த்தம். இப்போ தஸ்பீ செய்யி, தஹ்மீது செய்யி, தக்பீர் செய்யி என்றுதான் அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான். தௌபா செய்யி, இஸ்திக்ஃபார் செய்யி உத்தரவு போட்டிருக்கான். இது எல்லாத்தையும் கூலு அஸ்தக்ஃபிருல்லாஹ், கூலு அதூபு இலைஹி, கூலு அல்ஹம்துலில்லாஹ், கூலு சுப்ஹானல்லாஹ், கூலு அல்லாஹ் அக்பர் ஆக்கிட்டேப்பா. வாயால சொல்லக்கூடியது ஆக்கிட்டோமே. அப்ப வெறும் வாயளவில் இருக்கக்கூடியதுக்கு பேரா இல்மு. அல்லாம ரூமி நாயகம் சொல்றாங்க, நீ காலுரா பகுசார் மருதே ஹாலுஷோ, வாய் பேச்சை விட்டு நகர்ந்து கொள், ஹாலுள்ள மனுஷனாயிர நீ. காலுரா பகுசார் மருதே ஹாலுஷோ, காலுரா பகுசார், வெறும் பேச்சை விட்டும் கடந்து விடு. மறந்து ஹாலுஷோ, வெறும் பேச்சிலேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். பைத்தியக்காரத்தனம். இவர் தம்பி, ஒரு அண்ணன் அவமரியாதை செய்றாரு, எட்டி உதைக்கிறார் அண்ணன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இது கிஸ்ஸா அல்லாஹாதான் உங்களுக்கு உதாரணத்து மனசுல விளங்குறதுக்கு. தம்பி அப்பா சொன்னே, அண்ணனுக்கு மரியாதை கொடுறா, ஏன்னா எட்டி உதைக்கிற, காலை எடுறா அப்படின்னு சொல்ற. உன் காலை அண்ணனை உதச்சிக்கிட்டு உட்காந்து, காலை எடுறா, மரியாதை கொடுறா. உதச்ச காலை எடுக்கல, அண்ணனே மரியாதை கொடுக்குறேன், அண்ணன் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், அண்ணன் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், அண்ணன் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். ஏன் மரியாதை கொடுத்துதான் இருக்கிறேன், ஏறி மிச்சிட்டு இருக்கான். இன்னும் வாயால சொல்றேன், மரியாதை கொடுக்குறேன், மரியாதை கொடுக்குறேன், மரியாதை கொடுக்குறேன், மரியாதை கொடுக்குறேன். அந்த அளவுக்கு தான் நம்ம வெறும் வாயில உட்கார்ந்துருக்கோம். இப்போ கப்பீர் தக்பீரானே, கூலு தக்பீர் இருக்கு, நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர், நாரே தக்பீர் இருக்கு. கப்பீரு தக்பீரா வந்தா உன் கல்புல கப்பீர் தக்பீர், தஸ்பீ வந்தா, தஹ்மீது வந்தா, இஸ்திக்ஃபார் வந்தா. அது மாதிரி சொல்றாங்க, காலுரா பகுசார்,
ஹால்னா பேச்சு, பேச்சை விட்டும் கடந்து விடும். மருதே ஹால் ஷோ, ஹாலுடையவனாயிரு. மருதே ஹால் ஷோ பேஷு பேஷு மருதே காமிலே பாமால் ஷோ. அந்த நிலை உனக்கு வர வேண்டும் என்றால் சொல்லை கடந்து ஹால் பக்கம் உன் நிலை செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வழியும் சொல்றேன் கேட்டுக்கோ. மரதே காமில் இருப்பாங்களே ஞானவான்கள், அவர்கள் தான் ஆண்மையின் உச்சகட்டமாக இறைவனை அடைந்த ஆன்மீகவாதிகள் இருப்பாங்களே, அவர்களுடைய அடிமையா நீ போயிரு, அவங்களுடைய பாத தூசியா நீ மாறிடு, அர்ப்பணமாகிவிடு அவர்களுக்கு. அந்த நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இல்லை என்றால் உன் தஸ்பீஹும் உன் தஹ்மீதும் உன் தக்பீரு உன் இஸ்திக்ஃபார் எல்லாம் வெறும் பேச்சுக்கள் தான். ஒரு காலம் அதை கொண்டு நீ அல்லாஹ்வை அடைய முடியாது. காலுரா பகுசார் மருதே ஹால் ஷோ பேஷு மருதே காமிலா காமிலே பாமால் ஷோ என்று சொன்னார்கள். நிஜமா என்ன பை, மஸ்னவியில் சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.